ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன மொபைல் அன்பாக்ஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலே விலை கம்மியான ஒரு 5G போன் அன்பாக்ஸ் பண்ண போறோம். 5Gலே ஒரு பட்ஜெட் கிங்னே சொல்லலாம். அது என்ன மொபைல்னு பாத்தீங்கன்னா, ரெட்மியோட A4 5G. இந்த மொபைலை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஃப்ரண்ட்ல ரெட்மி A4 5Gன்ற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ரெட்மி A4 5G. அப்படியே நம்ம பாக்ஸை பின்னாடி திருப்பினோம்னா ஸ்னாப்டிராகன் Gen 2 ஸ்மூத் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் கிளாஸ் பேக், 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4128 வேரியண்ட்டு, பர்பிள் கலரு. சைடில் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை. சைடில் இது என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன இருக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸோட சீல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடு சீல் கட் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மொபைல் இருக்குது. இந்த மொபைலோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் சொல்லுவாங்க. பர்பிள் கலரில் இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் வந்து எப்படின்னா 2 பக்கமும் கிளாஸ் இருந்து சென்டரில் ஃப்ரேம் வந்துன்னா கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் சொல்லுவாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து கேமரா ரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் கேமரா ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாக்ஸ் கண்டென்ட் வேறு என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் அண்ட் டைப் சி கேபிள் இருக்குது. இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 18 வாட்ஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணோம். இருந்தாலும் பாக்ஸ்லேயே வந்து 33 வாட்ஸ் கொடுத்துருது வந்து நல்ல விஷயம்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2.2 டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜிங் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது இந்த மொபைலில். பாக்ஸில் வேறு என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. வேறு அந்த டிபியூ கேஸ்லாம் எதுவும் இன்க்ளூட் பண்ணல. மொபைலை ஃபஸ்ட் பூட்டப் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட இந்த மாடலை பற்றின ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு எதனா மாடல் வந்து அன்பாக்சிங் பண்ணணும்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிவிடுவோம். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவான டிசைன்னே சொல்லலாம். இந்த கிளாஸ் சாண்ட்விச் டிசைனோட இந்த கேமரா ஆங்கிள் சேரும்போது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு லுக்கு கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா செட்டப் இருக்குது, ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 450 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் போகும். ஹையஸ்ட்டாக 600 நிட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. வால்யூம் அப் பட்டன், லோ பட்டன் இருக்குது. டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க, மைக் இருக்குது, ஒரு டைப் சி போர்ட் இருக்குது. மேலே ஒரு 3.5 mmக்கான ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பேப்பர் ஒரு 50 மெகா பிக்சல் மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். Front 1080 pixel at 30 fps. இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ரொம்ப யூஸ் பண்ண ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங்கோடு வந்திருக்கு. இந்த செக்மெண்ட்டில் ஒரு 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ஒரு நல்ல விஷயம். குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. இந்த டிவைஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 14ல் வந்திருக்கு. ஆண்ட்ராய்டு 14ல் ரன் ஆகுது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு 2 இயர்ஸுக்கான அப்டேட் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுத்துருக்க கேமரா டிசைன் ஆகட்டும், 5150 mAh பேட்டரியாக இருக்கட்டும், இந்த டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான மொபைல் இது. நீங்கள் இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களோட பர்சனல் ரிவ்யூவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி வேறு எதனா மொபைல் வந்து எடுத்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.